இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் ரவா தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன், 1/4 கப் மைதா. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டியாக இருந்தால் தோசை நல்லா வராது. இப்போ இதில் நான் சீரகம், மிளகு, பச்சை மிளகா, இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆகிடும். ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் நீங்கள் கலக்கி விட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா வரும். இல்லைனா தண்ணி மேலேயும் மாவு கீழேயுமா நிற்கும். இப்போ தோசை மாவு எடுத்து நம்ம தவாவில் ஊற்றிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் தவாவில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடுவோம் தோசையை. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போடுறோம். சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.